சிகப்பரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுனா, பாத்திரத்தில் சுடு தண்ணியில் அரைச்சி வச்சுருக்கிற மாவை போட்டு நல்லா கிளறோம். நல்லா கிண்டி விட்டு பாருங்க, நல்லா இதாகுது. அது கூட கொஞ்சம் உளுத்தமும் பருப்பும் ரெண்டும் சேர்த்து நம்ம நல்லா இது செய்யும் போது நமக்கு நல்லா கொதித்து அது வருது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக உடல் எடை குறையும். நம்ம காலையில் டைமில் இது சாப்பிடும் போது நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. பாருங்கள் எவ்வளோ எம்மியாக வந்திருக்கு, அழகாக வந்திருக்கு, தெரியுதுங்களா? இந்த சத்து கஞ்சி நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. நல்லா கொதிக்குதுங்களா? இப்போ இந்த கொதிச்சு வரும்போது நம்ம செஞ்சு வச்ச சத்து கஞ்சி என்ன செய்கிறோங்க, ஒரு அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றுறோம். ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நம்ம கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிறோம். நெய் ஊற்றி ஜீரணம் ஆகிறதுக்காக சோம்பு கொஞ்சம் தூவிக்கிறோம். இவ்வளோ தாங்க. செஞ்சு நம்ம டெய்லியும் குடித்தோம்னா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும்.